You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து அறிவதில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஊழியர்களோடு கூட இணைந்து தேவனுடைய வசனத்தை ஆராய ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறதை நாங்களே உணரும் போது கேட்கிற நீங்களும் நிச்சயமாய் பலப்படுத்தப்படுவீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஒருவேளை மனுஷர்களாய் உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் இந்த வேத ஞானத்தை போதிப்பதற்கு நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வாயிலாய் வெளிப்படுகிறார். அவர் தருகிற ஞானம், அவர் தருகிற கிருபை, அவர் தருகிற தயவு, இரக்கம், அதை கொண்டுதான் தொடர்ச்சியாய் வசனங்களை ஆராயும் போது அதில் உள்ள மறைப்பொருட்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதிலையும் ரொம்ப முக்கியமானது இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி. காரணம், நாம் இந்த உலகத்தில் தற்காலிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இதுக்கு பிறகுதான் ஒரு நித்தியம் என்று ஒன்று நமக்கு இருக்க போகிறது. அந்த நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாய் குற்றமற்றதாய் நீதி உள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கற்பித்திருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே வேத வசனத்தை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் தேவன் நம்மோடு கூட இருந்து செயல்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பூமி இருளால் சூழப்பட்டிருக்கிறது, நீதியே கிடையாது. நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கூட திரும்ப சொல்கிறேன், லஞ்சம் இல்லாமல் இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு வேலை பண்ணி காமிங்க பார்க்கலாம், அதுக்கப்புறமா நீதி இருக்குதா இல்லையான்னு நான் சொல்கிறேன். லஞ்சம் இல்லாமல் இந்த பூமியில் இந்த உலகத்தில் எந்த வேலையும் ஆவது கிடையாது. எல்லாவற்றுக்கும் பரிதானத்தை எதிர்பார்த்து தான் இந்த உலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய இடங்களுக்கு நான் கடந்து போகிறேன், நிறைய அலுவலகத்தின் காரியங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் லஞ்சம் இல்லாமல் வேலை ஆவது கிடையாது. ஆனால் அதிலையும் ஒரு சிலர் நீதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிகமான பவர் கிடையாது. அவங்களை எப்படியாகிலும் மடங்கடித்து அவங்கள வேறு இடங்களுக்கு மாற்றி அமைத்து பல காரியங்களை செய்து விடுகிறார்கள். ஆனால் நீதி உள்ளவர்கள் அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் அநீதியால் நிறைந்திருக்கிறது. இந்த அநீதியால் நிறைந்திருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய அடையாளம். நாம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகிறது தாமதிக்கிறனா இருக்கட்டுமே, ஆனால் அடுத்த நிமிஷம் நம்ம வாழறது நமக்கு கேரண்டி கிடையாது. அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்குமான்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம காலங்களில் நாம் பார்க்கிறோம், எவ்வளோ பேர் அப்படியே மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். சிறிய சிறிய வயதுகள், நீங்கள் பேனருங்கள் எல்லாம் பாருங்கள், 30, 35, 40, 45, 50 இதுக்குள்ளே தான் நிறைய பேர். மூத்தவர்கள் எங்கேயோ அவர்கள் வயசு ஆன பிறகு அந்த வயது வந்தபோது அவர்கள் மறிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திரளான ஜனங்கள் அந்த சிறிய வயதிலேயே மறித்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதுவரை ஜீவனோடு கூட காத்து வருகிறார். அடுத்த நிமிஷம் நம்ம கையில் இல்லை, அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய கரங்களில் உள்ளது. எனவே நாம் இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனே ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே நாம் மரிப்போமானால் நாம் நிச்சயமாய் பரதேசில இளைப்பாறுவதற்கு இந்த உலகத்தில் தேவன் சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிற உபதேசங்களை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை எக்கால சத்தம் கேட்குமானால் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் உபதேசத்தை கை கொண்டு நடந்தார்களோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு உயிரோடு கூட இருக்கிற நாமும் கூட சேர்க்கப்படுவோம் என்பதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நித்தியமான வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிப்பதற்கு உங்களை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி வருகிறோம். அதிலையும் போன நிகழ்ச்சிக்கு முந்தின நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில் நம்முடைய பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க வந்து நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியை 10 நிமிஷம் ஒவ்வொரு நாள் காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ரொம்ப நல்ல சத்தியத்தையும் ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகள், அதுதான் அந்த விதை சரியாக போடப்பட்டால்தான்
நல்ல நிலத்தில் அது விழும்போது அது 100, 60, 30 கண்டிப்பாய் கனி கொடுக்கும். அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அவரும் அதில் நிறைய செய்திகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். போன 2 செய்திகளிலும் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த 2 பகுதியும் ரட்சிப்புக்கு ஏதாகும், நாம் தேவனுக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களை எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஏராளமான காரியத்தை இந்த 2 நிகழ்ச்சியில நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியிலும் அவர் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்களை நம்ம வரவேற்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் நித்திய ஜீவன் என்ற அந்த தலைப்புல பேசுவது, அவங்களோடு கூட அதை டிஸ்கஷன் பண்ணும்போது உண்மையா நானும் பலன் அடைகிறத நான் உணர்கிறேன். ஆண்டவர் அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்குதோ அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நம்ம கடந்த நிகழ்ச்சியில கூட பார்த்தோம், நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய உடன்படிக்கை. இன்னும் நம்முடைய ஆண்டருடைய பேரு நித்திய வாசி. அவருடைய பேரு இடத்துல தமிழ்ல ரொம்ப அழகா வருது. எனக்கு திடீர்னு ஒரு 2 நாள் ஞாபகம் வச்சு, அவர் பேரே நித்திய வாசி. அப்போ இஸ் தேர் ஃபார் இட்டர்னல், ஆதியும் அந்தம் இல்லாதவர், அல்பாவும் ஒமேகாமானவர். அப்போ நித்திய வாசி என்று சொல்லும் போதோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். அப்போ ஆண்டவர் ஜீவன் இருக்கும் போதோ உண்மையாகவே அந்த நித்திய ஜீவனுக்காக நம்மளை இப்ப ப்ரிப்பேர் பண்ணுகிறார். இந்த நிகழ்ச்சி ஏன் ஆண்டவர் அடிக்கடி இத்தனை எபிசோட்ஸ் வருதுனாக்கா, அப்ப உண்மையாவே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனக்குன்னு ஆயத்தப்படுத்தி அந்த நித்திய ராஜ்யத்தை அவங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். அதுதான் போன நிகழ்ச்சியில நம்ம பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர்ல சொல்லும் போது புறஜாதியார்கள் அதை கேள்விப்பட்டு விசுவாசித்தார்கள். யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்றுதான் எழுதப்பட்டது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் நம்புவாங்க அப்படின்னா நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஆவியானவர் சொல்லுகிறது அவங்களுக்கு பேசி கொண்டிருக்கோம். அந்த வார்த்தைகளை கேட்டு நடப்பது அவங்க கையில இருக்குது. ஆமாங்க, அந்த சாய்ஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. நிகழ்ச்சியை பார்த்து நீங்க வந்து எது சரி எது தவறு என்பது ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா, எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும், என் வாழ்க்கையில ஆண்டு சந்திக்கணும், ஆண்டு என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், நான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு உறுதியோடு நம்ம பார்க்கணும். கடந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம், ரட்சிக்கப்படுகிறவர் தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அது உண்மையான ஒரு காரியமா இருக்குது. 2வது எனக்கு ஒரு மனதுல ஒரு தாட் வந்துச்சு மாஸ்டர், என்ன அப்படின்னா இந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எப்படி? இப்ப ஜனங்க கேட்பாங்க இல்லையா, இப்ப நித்திய ஜீவன் இருக்குதுன்றீங்க, பரலோகம் போறது நீங்க, அதுக்கு வழி என்ன? சில பேர் என்ன பண்றாங்க, வழி தெரியாதான் சரி புண்ணியங்கள ஸ்தலங்களுக்கு போறாங்க, நான் அங்க போயிட்டேன், இதை செய்தேன், இவ்வளோ சில பேர் ஸ்லிப்பர் கூட இல்லாத ஏதாவது தங்களுடைய சுய முயற்சினால என்ன பண்றாங்க, எங்கெங்கயோ போறாங்க, எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அந்த வைகுண்டத்துக்கு போகணும் அல்லது மோட்சத்துக்கு நான் போகணுன்றது அவங்களுடைய எண்ணம். என்னன்னு ஒரு நாள் ஒருத்தர் சந்திச்சேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா நர்வஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. என்ன நர்வஸ் பிரேக் டவுன், நீங்க என்ன பண்ணீங்க? 50 வயசு தான். அவர் சொல்லாரு, இங்கிருந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நான் நடந்து போயிட்டு வந்தேன், 500 கிலோமீட்டர் பாஸ்டர், போயிட்டு வந்து உக்காந்து இருக்கிறாரு, நர்வஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிட்டு கடந்துல மறிச்சு போயிட்டார். அப்போ வழி தெரியாததுனால ஜனங்க என்ன பண்றாங்க, சுய வழிய எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது அவன் பாவம் மன்னிக்க போகணும், அதனால ஒருவேளை முடி கொடுக்கறதோ பொருத்தனை பண்ணி தங்களுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்னால என்ன பண்றாங்க, அதை பெற்றுக்கொள்ளணும்னு பாக்குறாங்க. சில பேர் முள்ளு மேல போய் படுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து அந்த வாயில குடுத்திக்கிறாங்க, என்னென்னவோ காரியம் பண்றாங்க, நெருப்பு மரிக்கிறாங்க, நிறைய விதமான காரியங்கள் இருக்கிறது. கொடூரமான காரியங்களுக்குள்ள ஜனங்கள் அந்த பிளைண்ட் ஃபெய்த் அதுல போகிறத பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்ன கூட யூதர்களுக்கு வந்து எருசலேம் தேவாலயம் மாத்திரம் தான் வழிபாடு. கரெக்ட்டுங்க. அவங்க கூட என்ன பண்ணணும்னா தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா எருசலேமுக்கு உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கதான் வரணும். உண்மை. அதுதான் வந்து சமாரிய ஸ்திரீக்கு பேசுறேன். கரெக்ட். ஆண்டவரை தொழுது கொள்ள பண்றாங்க. அப்ப அந்த சமாரிய ஸ்திரீ கேக்குது, அதாவது நாங்க வந்தா அங்கதான் தொழுது கொள்ளணும், எங்களை வந்து அவங்க உள்ள விடவே மாட்டேன்றாங்க, நாங்க எப்படி வந்து தொழுது கொள்ள முடியும் அப்படின்றத கேக்குறாங்க. அப்ப ஒரு வழி கேக்குறாங்க. சொல்றாரு, என் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் உலகம் எங்கும் வரப்போகிறது. ஆமென். ஆமா, வரப்போகிறது. வெறும் மலைகளில் மாத்திரம், எருசலேமில் மாத்திரம் அல்ல, உலகம் எங்கும். இப்ப அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். உண்மை. நமக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நிச்சயமா ஒரு விஷயம் தேடி கொண்டு போகிறார்கள். ஆமா, அப்படி நம்ம சொல்றோம். தேடி கொண்டு போய் எப்படியாகிலும் நம்ம மோட்சம் போகணும், எப்படியாகிலும் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாகிலும் விடுதலை வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா, என்ன தேடி அவர் வந்தார். ஆமென். நம்ம தேடி வந்தார். தேடி
போல. நிஜமா அவர் என்ன தேடி வந்தார். நிஜமா உண்மைதான். 1997 மே மாசத்துல அவர் என்ன தேடி வந்ததுனாலதான் Amen. நான் இன்னைக்கு அவரோட கூட இங்க உட்கார்ந்து இருக்க கிருபை தேவன் தந்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு பேர் ஒரு பாக்கியம். கண்டிப்பா. ஆண்டவர் தேடி வராரு. ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் மனிதனை தேடி அதுக்கு தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாம ஒருத்தரும் போக முடியாது. So he is the way. அதனால நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற நீங்க கூட ஆண்டவரா இயேசு தான் பரலோகத்துக்கு போற வழி. அது குறித்து எபிரேயர்ல ஒரு வசனம் வருது 10ஆம் அதிகாரத்துல அந்த 19ஆம் வசனத்துல ஆண்டவர் எப்படி அந்த வழியை உண்டு பண்ணினார். உதாரணமா இப்போ இந்த ஹைவே இருக்குது, எக்ஸ்பிரஸ் ஹைவே எல்லாம் போடுறாங்க, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு அங்க அவங்க செலவழிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த வழி எப்படி பண்ணாருன்ட்டு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரியின் வழியிலா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடினால் நியூ அண்ட் லிவிங் வே அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ நித்திய ஜீவனுக்கு போற வழி இயேசு ஆண்டவர் அவர் சொன்னார், நான் தான் வழின்னு சொன்னாரு. அந்த வழி எப்படி உண்டு பண்ணார், நித்திய ஜீவனுக்கு போற வழி எப்படி உண்டு பண்ணார்னா தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியா, அதாவது ஒரு ஸ்கிரீன் கிழிகிறது போல தன் மாம்சம் கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அப்ப கிழிக்கும் போது அந்த ரத்தம், அது பரிசுத்தம் உள்ள ரத்தம், அது ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தம், அது அந்த ரத்தத்துலதான் நித்திய ஜீவனுக்கு போற வழி இருக்குது பாஸ்டர். பியூட்டிஃபுல். அப்போ அதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவாலயத்துல திரைச்சீலை இருந்துச்சுங்க. ஆமா. அப்போ சிலுவையில ஏசப்பா முடிந்ததுன்னு சொல்லி உயிர் விடும் போதும் அந்த திரைச்சீலை கிழிந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா பரலோகத்துக்கு ஒரு வழி உண்டு பண்ணிட்டார், வழி உண்டு பண்ணிட்டார். அப்போ நித்திய ஜீவனுக்கு இன்னைக்கு அந்த காலத்துல வெறும் ஆசாரிய கொண்டு தான் போகணும், அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கணும் அப்படின்னு அங்க கூட பாருங்க பாஸ்டர் 3 காரியத்தை பார்க்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அந்த பிரகாரம், அந்த அவுட்டர் கோர்ட். அப்போ அவங்க அந்த ஜனங்கள்லாம் வந்து அவுட்டர் கோர்ட்டுக்கு தான் நிக்கணும். ஆமா. ஆசாரியம் ஒண்டி தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கணும். அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதுவும் ரத்தம் இல்லாத பிரதான ஆசாரியன், ரத்தம் இல்லாத அவர் உள்ள போனா அது பெரிய ஆபத்து. அல்ல, அவர் செத்துருவாரு. ஆமா, செத்துருவாரு. இல்லாத உள்ள போனா அவர் செத்துருவாரு. அதுக்குதான் வந்து நடுவுல அந்த கயிறு கட்டிருப்பாங்க. உண்மைதான். அதுல பெல் கட்டி இருப்பாங்க. அது வரைக்கும் அவர் இந்த பெல் அடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் அந்த சத்தம் கேட்கலன்னா அவருக்கு என்ன ஆயிருக்குதுன்னு இவங்க உள்ள போக முடியாது. அந்த கயிறுல வெளியே இழுத்துருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. யாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. அது ஒரு சிம்பாலிக் என்னன்னா இந்த மகா பரிசுத்தம் பரலோகம்னு யோசிச்சுக்கலாம். இந்த பரிசுத்த ஸ்தலம் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆசாரியர்களான ஒரு கூட்டம். இப்போதைக்கு திருசபை, சபை கரெக்ட். நீங்க சபை வந்து இந்த பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளி பிரகாரம் வந்து உலகம். அதாவது உலகத்துல இருந்து இங்க வரணும், இங்க இருந்து தான் அங்க போக முடியும். அங்க உள்ள பிரவேசிக்கணும்னா ரத்தம் இல்லாம போக முடியாது. அதே மாதிரி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாத்தீங்கன்னா எகிப்து, இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருக்கிறாங்க. பிறகு அவங்க வனாந்தரத்துக்கு வராங்க, சபை உருவாகுது, கானானுக்குள்ள போறாங்க. சோ 3 பார்ட் அங்க பார்க்க முடியும். எகிப்துல அடிமைதனம், பாவத்தின் அடிமைதனம், சாபம், அங்க அடிமைதனம், வேலை வாங்கி உலகங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்களை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அங்கேயும் பாருங்க ஒரு ஆடு ரத்தம் பலியாக்கப்பட்டு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஜனங்க எகிப்து ராஜா விடமாட்டேன், நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லும் போதோ அவர் என்ன பண்றாங்க, ஆண்டு சொல்றாரு ஒரு ஆடு எடுத்துக்கங்க, அந்த ஆடை பலி கொடுங்க, அந்த ரத்தத்தை வீட்டு வாசல்ல பூசணும். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு நான் ராத்திரி கடந்து போவேன், யார் வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல மரணம் ஏற்படாது. அப்போ அதாவது சங்கார தூதன் கடந்து போகணும். அதுதான் பாஸ் ஓவர். கரெக்ட். அப்போ அந்த ரத்தத்தினால அவங்க விடுதலை ஆகுறாங்க. அந்த இடத்துல அவன் பாஸ் பண்ணின்னு போனா ரத்தம் இருக்கணும். ஆமா, இல்ல முடியாது. அப்போ அங்கேயும் ஒரு ஆடு பலியானது. அந்த ரத்தத்தின் மூலமா அவங்க விடுதலை பெறாங்க. மீட்பு பெட்டி இப்போ சபைக்குள்ள வராங்க. அதுதான் இன்னொன்னு என்னன்னாக்கா, சபை என்பது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை என்னை ஆராதிக்க விடு. ஆமா, அனுப்பிடு. ஆராதிக்கதான் சபை உருவாக்கப்பட்டது. ஆராதிப்பதற்கும் தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும். அந்த அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வனாந்திரத்தில் இருந்த சபை அந்த மோசே தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டான். அப்ப சபைக்குள்ள இருந்தாதான் வசனம் கிடைக்கும். சபைக்கு வெளியே இருந்தா வசனம் கிடைக்காது. ஆராதனை பண்ணலாம், அதே டைம்ல வசனம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது அவங்க பலன் அடையறாங்க. அப்போ அந்த வனாந்திர யாத்திரையில அவங்க ஜெயிக்க முடியும். பிறகு கானானுக்குள்ள போறாங்க. அதான் அந்த பரலோகம். சோ அங்கேயும் 3 பார்ட்ஸ் இருக்குது. இப்போ பரலோகத்துக்கு போற வழி, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க சிந்தப்பட்டது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ஏன்னா அத சொல்றாரு, அவரு மாம்சமாகிய திரையின் வழியாதான் அந்த புதிய வழியை உண்டு பண்ணார். சோ நம்ம ஈஸியா ஆண்டவர் நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்லிட்டாரு.
பட் அதுக்கான காஸ்ட் அவர் என்ன பண்ண வேண்டியதாச்சுன்னா, நித்திய ஜீவனுக்கு நீங்களும் நானும் போறதுக்காக அவருடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தார். அந்த ரத்தத்தின் மூலமா நித்திய ஜீவனுக்கு நம்ம போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நிகழ்ச்சியில கூட நம்ம பார்த்தோம், காஸ்ட் அவர் பே பண்ணிட்டாரு, நமக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால ஒரு முழு சரீரத்துல அந்த சரீரம் கிழிக்கப்பட்டது, தேவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதுன்னு போதோ அதால நம்ம யோசித்தே பார்க்க முடியாது. அவ்வளோ ரத்தத்தை அவர் சிந்தி நமக்கு அந்த காஸ்ட் பே பண்ணிட்டாருன்னா உண்மையாகவே அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த நித்திய ஜீவனை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமா, இல்ல அந்த காஸ்ட் பே பண்ணியிருக்கிறதுக்கே காரணம் நம்ம நித்திய மனிதர்களை மாற்றப்படுவது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நித்தியம் உள்ளவர்களாய் தான் படைக்கப்பட்டோம். ஆமாங்க. கீழ்ப்படியாதது நிமித்தமாய் தான் மரணம் உள்ளே வந்தது. இப்ப அந்த மரணம் மனுஷனை விழுங்கி கொண்டே இருக்கிறது. நித்தியத்தை இவன் எழுந்திருக்கிறான், வேற எதையும் எழுக்கல, நித்தியத்தை எழுந்திருக்கிறான். அந்த நித்தியத்தை மீண்டுமாய் கொடுக்கும்படிதான் பிதானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். அதுதான் நமக்கு யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரணம் நித்திய ஜீவனை அருளும்படி. அப்போ ஒரு மனுஷனை இந்த உலகத்துல சீமானாய் மாற்றும்படி அவர் இந்த உலகத்துக்குள் வந்தார். சொல்லப்படல அவன் நித்திய ஜீவன். கரெக்ட் பாஸ்டர், உண்மைதான். அவனை நான் இந்த உலகத்துல பெரிய ஆளா மாத்துறேன். இப்ப இருக்கிற கிறிஸ்தவ ரேஞ்சில பாத்தீங்கன்னா அவனை போப்பாக்கியான். இப்போ எங்க பார்த்தாலும் தப்பா சொல்லல, உண்மையாகவே பிஷப் ஸ்தானத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பிஷப்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பிஷப்பின் ஸ்தானம் ஒண்ணு இருக்குது, அது அவ ஒரே மனைவியின் புருஷனா இருக்கும். அதுக்கு சில கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கே சொல்றாரு நிறைய விஷயத்தை. அவர் இப்படி இருக்கணும். அதே நேரத்துல இன்னொரு பகுதியில நீங்க பார்க்கும்போது அவங்க செய்ய வேண்டிய ஊழியங்கள், ஸ்தாபித்து இருக்க வேண்டிய சபைகள், அவங்க கண்காணியா இருந்து, ஏன்னா கண்காணியா இருக்க வேண்டும் என்று குவாலிஃபிகேஷன். ஆனா இன்னைக்கு விளையாட்டு வாக்கா சாத்தான் ஒரு கேலி பொருளா மாத்துறான். அது ரொம்ப வேதனையான. டிவிஎஸ்ல சைக்கிள் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு அந்த துணியை எடுத்துக்கணும், அந்த கிராஸை எடுத்துக்கின்னு போய் அங்க மாத்திக்கின்னு உட்காரக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புல அதை ரொம்ப கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் காணப்படுகிறது. இது கூட ஒரு கடைசி காலத்துக்கான அடையாளம். நான் யாரையும் அஃபெண்ட் பண்றது இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிச்சயமா நியாய தீர்ப்பினால சந்திப்பாங்க. நிச்சயமா அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்படுகிறது. இன்னொரு தாட்டு கூட எனக்கு வந்துச்சுங்க பாஸ்டர். என்னன்னா, யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க, சரி, யார் போக மாட்டாங்க இல்லைங்களா? யார் போக மாட்டாங்கன்றதுல ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிறாரு. சரி, யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக மாட்டாங்க வெளிப்படுத்தின விசேஷம். அங்க நீங்க சொன்ன மாதிரியே இந்த நித்திய ஜீவனுக்குள்ள யார் பிரவேசிக்க மாட்டாருங்க அப்படின்ட்டு அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரெவலேஷன் 21 அதான் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வருதுங்க. பயப்படுகிறவர்கள், இது ஒரு குவாலிஃபிகேஷனா பாருங்க பாருங்க. இந்த பரலோகத்துக்குள்ள, அதாவது சில பேருக்கு சின்னதுக்கெல்லாம் பயங்க இல்லைங்களா, சின்ன விஷயத்துக்கெல்லாம். பாருங்க, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க அவ்விசுவாசிகள். ஆண்டவராய் இயேசு இவ்வளோ தேவன் நம்ம தேடி வந்தோம் நம்பாம போனா அவங்க அந்த நித்திய ஜீவனை இழந்துருவாங்க. மூன்றாவது, அருவருப்பானவர்கள், அருவருப்பான பாவம். அதுக்கு முன்ன இருக்கிற வசனத்துல இருந்து நீங்க வந்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல இருந்து இதை பார்க்கக்கூடியவங்க, புதுசா பார்க்கக்கூடியவங்க, ஏன்னா நமக்கு பறிச்சு பழகிட்டு இருக்கு, அதனால நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதாவது இது முன்கூட்டியே நீங்க சொல்றது 7ஆம் வசனத்தை வாசிங்க ஃபர்ஸ்ட். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதாவது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமா, ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அவ ஜெயிக்கணும்னா அவங்க என்னெல்லாம் ஜெயிக்கணும் இந்த உலகத்துல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போதோ அந்த நித்திய ஜீவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, 4ஆம் வசனத்துல அங்க கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அங்க மரணம் இல்லைங்களா, மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அழுறுதல் இல்ல, வருத்தம் இல்ல, முந்தினங்கள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் மாதிரி ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒரு நாள் நான் வேலை செய்து நிற்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்டான், எனக்கு ஒரு பெயின்லெஸ் வேர்ல்டு வேணும் அப்படின்னா. நான் சொன்னேன், ஒரு வேர்ல்டு இருக்குது, அதான் புதிய வானம் புதிய பூமி, அங்கதான் நித்திய ஜீவன் இருக்குது, அங்க வருத்தம் இல்ல, மரணம் இல்ல, அங்க துக்கம் இல்லைன்னு காட்டினா அவன் எனக்கு இங்கேயே வேணும்ன்றான். அப்போ பாருங்க, ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுக்கிறார். இந்த உலகத்துல சாபம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, இதை மாத்தினுக்கிறார் ஆண்டவர். இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங். அதுக்காகத்தான் சிலுவையில ரத்தத்தை சிந்தி அந்த வேதனையெல்லாம் அவர் எடுத்துக்கணும், நம்ம அங்க போய் இருக்கணும்னு. ஆனா ஜனங்களுடைய எண்ணம் இப்படி கூட இருக்குது பாருங்க. பட் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாருன்னா, ஒரு உலகம் நித்திய ஜீவன் இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்குது, விசுவாசிக்கிறவங்களுக்கு இருக்கு. பட் ஆனா என்ன மாதிரி அந்த உலகம்னா, மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அழுறுதல் இல்ல, வருத்தம் இல்ல, முந்தின பழசெல்லாம் ஒழிந்து போச்சு. இப்போ ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க போறாருங்க. அது நம்ம அதுக்காகத்தான் இந்த பூமியில புதிய இருதயம்,
புதிய பாடல், புதிய அதுதான் இப்போ நீங்கள் ஒரு சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இப்போ நம்ம புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லப்படுது. அதாவது புதிய வானம் புதிய பூமி, இது நான் வந்து இதை தியானிக்க பைபிளில் இதை பார்க்கும்போது, புதிய வானம் புதிய பூமி எப்போ ஆண்டவர் உண்டு பண்றாரு அப்படின்றது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த நியாய தீர்ப்பின் காலம் வருது, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. 7 வருஷம் இந்த தேவனோடு கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். அதுக்குதான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில அழுத்தி சொல்லுவாங்க, கிறிஸ்தவனா இல்ல. கிறிஸ்தவன் என்பது என்னன்னா, சர்ச்சுக்கு போறேன், நான் கிராஸ் போட்டிருக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து பரமண்டல ஜபம் தெரியும், நான் பைபிள் எப்பவுமே வச்சிருப்பேன், என் தலைக்காணியில வச்சிருப்பேன், நான் இங்க வச்சிருப்பேன், நான் வந்து இந்த உபாச கொடுத்துக்கு எனக்கு அந்த ஊழியக்கார் தெரியும், எனக்கு இந்த ஊழியக்கார் தெரியும், அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால இவரு எனக்கு தெரியும், இவரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அதனால எல்லாம் வந்து நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. நம்ம போக முடிஞ்ச ஒன்னே என்னன்னா, கிறிஸ்து சொல்லி இருக்கிற உபதேசத்தை கை கொண்டு, ஒருவேளை ஊழியக்காரங்க நண்பரா இருக்கலாம், அவங்க மூலியமா ஆண்டவர் போதிக்கிற காரியத்தை கேட்டு நடந்து நடக்கணும். நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு வாலிப ஆண்டவர்கிட்ட விளையாடுறான், வந்துட்டு ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்ன்றான். ஆண்டு சார் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனா கர்த்தர் நீ அன்பு கூறணும். மீன்ஸ் அவர் உனக்குள்ள இருந்தா தானே நீ அன்பு கூறுவ. கண்டிப்பா அவரை போல நீ வாழணும் இல்லைங்களா? அவருக்காக வாழ்றதுன்னு வேறங்க, அவரை போலவே வாழ்றது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ரெண்டாவது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அப்போ அவன் நான் இதெல்லாம் கடைபிடித்து வந்தனே ஆண்டவரே, இதெல்லாம் ஃபாலோட் ஃப்ரம் த சைல்டுன்றான், என் சிறு வயதுல இருந்து எனக்கு கட்டளை தெரியும்ன்றான். அப்ப ஆண்டு சார் உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சிலுவை எடுத்துட்டு வாங்க. அந்த சிலுவைன்ற வார்த்தை அங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றான், பேக் ஆயிடுறான். இப்போ ஆண்டவர் எது சொல்லிதாரு அவன் ரிசீவ் பண்ணிப்பான், அவன் ரெடியா இருக்கிறான், எனக்கு நித்திய ஜீவன் வேணும். அவன் பழைய ஏற்பாட்டின் படி பேசுறான், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டின் படி நீ இதெல்லாம் கை கொண்டிருப்பா, இப்பத்துக்கு நீ ஏன் பின்னாடி வா, அப்பதான் நீ வர முடியும். அப்சல்யூட், அந்த வேர்டு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பாஸ்டர். என்ன பின்பற்றி வா. பிரியமான இந்த நிகழ்ச்சி பார்த்த நீங்க யூ ஹேவ் டு ஃபாலோ கிரைஸ்ட். அவங்கள இவங்கள பார்க்காதீங்க. மனுஷன் எல்லாருக்குள்ள ஒரு குறைகள் இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவ மாத்திரம் நம்ம பார்க்கணும். ஊழியக்காரங்களை நம்ம ரோல் மாடலா பார்க்கலாம், தவறு இல்லை. ஆனா அதே டைம்ல அவங்களும் சில ஒரு பலவீனங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் இயேசு பெர்ஃபெக்ட். எல்லாருக்குமே 2 வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கரெக்ட். எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் அப்போஸ்தலனாகிய பவுல். உண்மைதான். இன்க்ளூடிங் டிசைபிள்ஸ். புரியுதுங்களா? உண்மைதான். அதனால தான் இயேசு உலகத்துக்கு வந்த போதே என்னை பின்தொடருகிறவன் இருளில் நடவாமல். பாத்தீங்களா? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவர் பிறவியிலிருந்தே பரிசுத்தம், பிறந்ததே பரிசுத்த ஆவியினால. ஆமா. அவர் கடைசி மூச்சு விடுகிறவரை எனக்குள்ள பாவம் இருக்குதா கேக்குறார், குஷ்டம் உள்ளவராய் வாழ்ந்தார். ஆமென். இயேசு அவருக்கு தான் கிபி கிமு அவருக்கு கிடையாது. ஆமா, உண்மைதான். நமக்கு தான் கிபி கிமு இருக்குது. உண்மைதான். கிறிஸ்துவுக்கு முன்ன ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின் ஒரு வாழ்க்கை. ஆனா அவருக்கு இல்ல. நம்மள பின்பற்றும் கூட தவறி போயிடலாம். ஆமா. ஆனா அவரை பின்பற்றுகிறவன் தவறி போறது. அதனால எப்பவுமே ஆண்டவர் இயேசு ரோல் மாடலா வச்சிருக்காங்க. அவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன வழியில போக சொல்றாரு அந்த வழியில நம்ம போகும்போது உண்மையாகவே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அது பேதுருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது அந்த இடத்துல. அந்த வாலிபன் துக்கத்தோட போகும்போது பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாரு. அந்த ஒரு வசனம் படிச்சிடும். மார்க் 10ஆம் அதிகாரத்துல யாருக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்றாருன்னா, மார்க் 10ல 30ஆம் வசனம் 29ல அதற்கு இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுதும் இம்மையிலும் துன்பங்களோடு 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க ப்ராமிஸ் பண்றாரு ஆண்டவர் எனக்காக. அதுக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் இல்ல. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விட்டு வா அப்படின்னாக்கா, தேவனுடைய நீதியை நீ நிறைவேற்றுவதற்கு அவங்க உனக்கு இடரலா இருந்தா. ஆமா, உண்மைதான் பாஸ்டர். இடரலா இருந்தாக்கா அதை விட்டு நீ அவங்களை விட்டு விலகலாம். ஆமா, தாராளமா விலகி. அவங்க யாருன்னா இருக்கட்டும். ஆமா, நீ தேவனோடு கூட வாழுற, அந்த தேவனுடைய வாழுகிற வாழ்க்கைக்கு அவங்க உனக்கு இடரலா தடையா இருக்கிறாங்கன்னாக்கா தடையா இருக்கிறாங்க. அதாவது நீ சொந்த நீதியே சுயநீதிப்படி வாழக்கூடாது. நீ கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு நடக்கிற, ஜெபம் பண்ற. அதாவது ஜெபம் கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா,
வேலை இருக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணாதீங்க. ஆமா. வேலை இல்லாத நேரத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில பண்ணலாம். அதுதான், யாரும் கண்ணு விழிக்காத நேரத்துல 4 மணிக்கு யாரும் வந்து உங்களை எழுப்பி வீடு பெருக்கினியான்னு கேட்க மாட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சியான்னு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்ப கேட்பாங்கன்னா 7 மணிக்கு மேல. 7 மணி 8 மணிக்கு நம்மள அந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். அதை செய்யற நேரத்துல நீ இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு கோவம் வந்துடும். அது பிரச்சனை வந்துடும். நம்ம தேவனோட சஞ்சரிக்கணும் அப்படின்னாக்கா உலகம் அமைதல இருக்கிற நேரத்துல ஒரு நாள் காலையில உன்னால முடியல அப்படின்னா ராத்திரியில எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க அந்த தூங்குறதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் போய் தேவ சமூகத்துல உட்காந்துருக்கலாம். இல்ல ஆண்டவர் பலன் தந்தா இரவு முழுதும் உட்காந்துருக்கலாம். காலையில அது எல்லாமே பேலன்ஸ்டு லைஃப். நமக்கு ஃபேமிலி கொடுக்க வேண்டிய டைம் ஃபேமிலி கொடுக்கணும். பட் ஆண்டவருக்கு கொடுக்கிற டைம் அது நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து தேவனுக்கு ஏற்ற மாதிரியே செய்தோம். உங்களை வந்து ஒரு குடும்பத்துல வந்து உங்களை தொடர்ந்து வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. நீ வந்து கிறிஸ்துவ விட்டு வெளியே வாங்க, நீங்க வந்து அது போக கூடாது, நீங்க வந்து ஏன் ஆலயத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி இடர்ல உண்டாகும். அந்த டைம்ல ஒருவேளை நீங்க அவங்க கிறிஸ்துவுக்காக அவர்களை விட்டு நீங்க வெளியே வந்தாலும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரேன். ஆமென். உண்மைதான். பாஸ்டர் சாது சுந்தர் சிங் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா 16 வயசுல ஆண்டவர் ஒரு நாள் சந்திச்சார். அவருக்கு அம்மா இறந்துட்டாங்களாம். இறந்துட்டப்போ அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. சின்ன 15 வயசுல ரொம்ப வேதனைப்பட்ட அவரு நிம்மதி இல்லைங்க, பீஸ் இல்ல. பெரிய பணக்காரன் அவங்க டேடி. ஒரு ராத்திரி ஒரு தீர்மானம் எடுத்தாராம், இன்னைக்கு ஆண்டவர் என்னை சந்திக்கணும், உண்மையான கடவுள் என்னை சந்திச்சாக்கா நான் அவருக்காக வாழ்றேன், அந்த உண்மையான பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட உட்காந்து, அப்படி இல்லைன்னா நான் மறிச்சிருவேன் அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி உட்காந்தாராம். பாஸ்டர் தூங்கவே இல்லைங்களா. 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. அவர் யோசித்தார், அவருடைய மத குருக்கள் யாராவது அவரை சந்திப்பாங்க அல்லது அவருடைய தேவர்கள் அவர் சிங்குல இருந்து வருங்க. அப்போ பார்த்தா அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் இயேசு சந்திச்சார். அப்படி சொன்னாராம், நீங்க ஏன் தேவன் இல்லையே அப்படின்னாரு. யூ ஆர் நாட் மை காட்னாரா. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னாரா, நான் தான் உன்னுடைய ரட்சகர், நான் தான் உனக்கு நீ கேட்கிற சமாதானத்தை கொடுக்க முடியும், நான் தான் உனக்கு அந்த இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கிட்ட பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவர் லைஃப் டர்னிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் நாள் காடியில் அவங்க டேடி கிட்ட சொன்னார், அப்பா எனக்கு உண்மையான தேவன் எனக்கு சந்திச்சிட்டாரு, எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு, சந்தோஷம். அவங்க அப்பா கேட்டாராம், யாரா அப்படின்ட்டு அந்த சிங்கில இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் பேர் சொன்னாராம். இவர் சொன்னாரா, இல்லை இயேசு கிறிஸ்து என்னை சந்திச்சாருன்னு. அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு பீரோல இருக்கிற பணத்தெல்லாம் காட்டி, ஏய் நீ 16-17 வயசு இஷ்டத்துக்கும் இதை நீ எடுத்துன்னு போய் வாழ்ந்துக்கோ, நீ இயேசுவா பின்னால போகாதான்னாராம். இவர் சொன்னாராம், நான் வாழ்ந்தா இயேசுக்காக தான் வாழ்வேன்னு ஒரு காவி துணி போட்டுக்கிட்டு ஸ்லிப்பர் கூட அந்த வீட்டுல இருந்து போடலையாம். பாஸ்ட் வெளியே வந்துட்டு இந்தியா முழுவதும் ஊழியம் செய்தாங்களாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்படி ஒரு இடர்ல இருக்கும்போது ஒரு பண மைக்கத்தை காட்டி, பொருளாதார மைக்கத்தை காட்டி, உனக்கு நான் வந்து நீ கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா உனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன், நீ கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, நீ கிறிஸ்தவனா இருந்தீனாக்கா உனக்கு சாப்பாடு கிடையாது, இப்படி எல்லாம் வந்து சொல்லி துன்புறுத்துறாங்க தெரியுமா. அந்த இடத்துல எனக்காக நீ அவங்களை விட்டு வெளியேறினாலும் பரவாயில்ல, நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை சுதந்திரம். அந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவருக்காக வந்திருக்காங்க. இந்த இதுக்கு ஜபத்துக்கு தடை இல்லை, ஆராதனைக்கு தடை இல்லை, நீ ஆலயத்துக்கு போவதுக்கு தடை இல்லை, வேதத்தை வாசிப்பதுக்கு தடை இல்லை, அதை வாசிக்க சொல்றாங்க, ஜெபிக்க சொல்றாங்க. நீ அப்படிப்பட்டவங்க நான் விட்டு விலகி போறேன் அப்படின்னு சுயநீதியின் பிரகாரம் போறேன். ஆனா கிறிஸ்து இந்த இடத்துல பேஸ் பண்ற முக்கியமான ரீசன் அதுவும் ஃபேக்ட் தான். அதை பத்தி நம்ம கிறிஸ்துவோடு கூட நடப்பதுக்கு தடையா யார் காணப்பட்டாலும் யாருன்னா இருக்கட்டும், நம்ம அவங்களை விட்டு விலகி கிறிஸ்துவுக்கு பின்பற்றி போக வேண்டும் தான் உண்மைதான். பைபிள் ரொம்ப அழகா அந்த நித்திய ஜீவனை பற்றி அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் இந்த வசனத்தை பேதுருங்க கேட்கிறாருன்னா, அந்த வாலிபம் வந்து மேல கொஸ்டின் பண்றான், நான் நித்திய ஜீவன் வேணும், எனக்கு என்ன செய்யட்டும். அப்பதான் ஆண்டு சொல்ற, சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால வா. சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க கூட they have to follow Christ, they have to take the cross. கடைசி மணி நேரம் கடைசியா வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாதுங்க பாஸ்டர். ஒண்ணே இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம உயிர் நமக்கு அடுத்த நிமிஷம் இருக்குமா நமக்கு தெரியாது, எக்கால சத்தம் அடுத்த நிமிஷம் கேட்க மாட்டேது நமக்கு தெரியாது. உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல பாத்தீங்கன்னா நடக்கிற காரியம், அந்த தேவாலயம் 3ஆம் தேவாலயம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. சோ எப்போ அந்த லேண்ட் அவங்களுக்கு கிடைக்குமோ, நம்ம ஆண்டவர் இயேசுடைய கடைசி லேண்ட் கிடைக்குமோ இல்ல. இப்ப நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா லேண்டுக்கு பேச்சுவார்த்தை நடந்துருச்சு பாத்தீங்களா, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உலகத்துல வந்து வல்லரசு நாடுனா அமெரிக்கா. இப்ப ட்ரம்ப் இருக்கிறார், அவர் தான் வந்து எருசலேமை தலைநகரமா மாத்தினார். யாரோ மாத்த முடியாது, எத்தனையோ அதாவது தலைமுறைக்கு மாத்த முடியாதது அவர் கொண்டு வந்துட்டாரு. இப்போ இஸ்ரவேல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4 தலைமுறை அடிமைத்தனத்துல அவங்க இருந்தாங்க. அங்க மாத்த முடியாததை மோசே கொண்டு கொண்டு வராரு. இப்ப அந்த மாதிரி எத்தனையோ தலைமுறையினால மாத்தாததை இவரை கொண்டு தேவன் செய்தார். அவர் வந்து ட்ரம்ப் வந்து முழுமையா ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் யூஸ் பண்ண ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். இப்ப பைபிள்ல கூட
நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கோரேஸ் ராஜாவை பயன்படுத்துறாரு அந்நிய மனுஷன் இல்ல, அவரு. கோரேஸ் ராஜா வந்து ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல யெகூ ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் தான் கொண்டு போறாரு. கர்த்தருக்கு அந்த நேரத்துல அவர் கீழ்ப்படிந்ததுனால 4 தலைமுறையா அவர் சந்ததியில ஆசீர்வதிக்கிறார். உண்மைதான். அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர் அந்த நேரத்துல ஆண்டவர் கீழ்ப்படிந்தது, அதுக்கப்புறமா கீழ்ப்படியாம போய் மடிஞ்சிட்டார். அப்ப அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அதே போல இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இப்போ அவங்க பேசிட்டாங்க, எல்லாமே பேசிட்டாங்க. பாசிட்டிவான பதில் வரும் அப்படின்றதும் சொல்றாரு. இதெல்லாம் கைகூடி வந்தோம்னா தான் இப்போ இந்த யுத்தம் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எக்ஸ்கலேட் ஆகிருக்கு, ஹையஸ்ட் எக்ஸ்கலேட் ஆகுது. நீங்க 2 நாளைக்கு முன்ன கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்கால பெரிய போர் வெடித்து தேசத்திலேயே வந்து குழப்பாகி அங்க வந்து இந்த ஈராக்குடைய பிளாகை வச்சுக்கின்னு அவங்க பயங்கரமான சேட்டைங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைகளுக்குள்ள புகுந்து அந்த கொள்ளை அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் அமெரிக்கா பிளாகை எரிச்சாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் 1 வருஷ தண்டனை உள்ள இருக்குது, ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரா இருந்தாலும் ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உள்ள குழப்பம் எழுப்புகிறது. அப்போ நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன், அமெரிக்கா வந்து எருசலேமுக்குள்ள இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, இஸ்ரேலுக்குள்ள சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா ஏன் ஆண்டவரே இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து தொடர்ந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்ப இப்படி ஒரு குழப்பம் உள்ள நடக்குது அப்படின்னு சொன்னா ஆவியானவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலோட கூட யார் நிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும். உண்மைதான். இஸ்ரவேல கூட யார் நிக்கிறாங்களோ, இப்போ இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் ஒருத்தன் ஆண்டு கொண்டு செத்தான். அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து மனுஷனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மத்தாயியேசு. ஆனா பவுல் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அங்க ஒரு விஷயத்தை பேசியிருப்பேன், என்னன்னா மனுஷன் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. மனுஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருவேளை தல்லாகமத்துல ஒரு ஆகமத்தை எழுதியிருக்கலாம், அவர் வெளியே போயிருக்கிறார். ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிருபங்களை எழுதி இன்னைக்கு சபைக்கே ஒரு சாட்சி உள்ள மனிதனாய் அப்போஸ்தலனாக பவுலை தேவன் மாத்திருக்கிறார். அப்போ இந்த 12 பேருக்கும் கூட, இயேசுவோடு கூட இருந்த 12 பேருக்கு கூட இடர்கள் பயங்கரமா உண்டாகிக்கிட்டே இருந்தது. அவங்க கடைசி உயிர் விடுகிற வரை போராட்டம் தான். எல்லாருமே கொலை தான் செய்யப்பட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி நீங்க சொல்லும் போதோ அவர் நிருபங்கள் எடுக்கும் கடைசியில் எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கினேன், நித்திய ஜீவன், அந்த நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கு. என்ன மாதிரி ஒரு ஹோப் பாருங்க, வேற யாருக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவான நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள. இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷர்களும் அந்த அவங்க வாழ்க்கை முடியறதுக்குள்ள they should be assured, அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கணும்னா, நிச்சயமா எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு, அந்த நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு கொடுப்பார். அதுக்காக தான் பாஸ்டர் இந்த ஊழியம், அதுக்காக தான் நம்ம ஓடினுக்கிறோம், அதற்காகத்தான். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் வர போறாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்ல பாஸ்டர், மேபி நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் அதை குறித்து நம்ம பேசலாம். அங்க ஆண்டவர் கொடுக்குற அந்த ரிவார்டு நாம் பெற்றுக்கணும். கண்டிப்பா அங்க போய் நித்திய ஜீவன் பெற்றுக்குன்னு ஆண்டர் கொடுக்குற எல்லாரும் ரிவார்டு வாங்கிப்பாங்க, நம்ம சும்மா இருந்தா கண்டிப்பா. அதனால ரிவார்டு இல்ல. அதுதான் ஒருத்தர் பேசியிருக்கிறார். ஒருத்தர் என்ன பேசியிருக்கிறார், கண்ணிமிக்க நேரத்துல மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துல இருப்போம். ஆமா, இங்க வந்து 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறமா 1000 வருஷ அரசாட்சி. இது 1000 வருஷ அரசாட்சியில வந்து அன்னைக்கு ரத்தத்தை துவைக்கப்பட்டு உயிரை கொடுத்து வந்தவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அன்னைக்கு அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனா நம்ம போன இந்த 4 பேருக்கும் இந்த 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்திலேயே அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகள், நம்ம இந்த உலகத்துல எப்படியா தேவனுக்காக வாழ்ந்தோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து ஃபர்ஸ்டே வந்து அங்க போயிட்டா கூட எனக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே ரிவார்டு வேணாப்பா, உங்களுடைய சமூகத்துக்கு வந்தா போதும், உங்களுடைய சமூகத்துக்கு வந்தா போதும் சாமி. ஏன்னா நித்தியம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க பாஸ்டர் சொல்றதும் ஒரு யோசிக்க வேண்டிய நித்தியத்துக்குள்ள பிரவேசம் இல்ல, அவ்வளவுதான். பட் பாஸ்டர் ஆண்டவர் வர்ற நோக்கமே அவருடைய செகண்ட் கமிங் உடைய 3 பர்பஸ் இருக்குங்க. அந்த 3 பர்பஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம் சொல்லிடுறேன் நானு. ரெவல்யூஷன் 22:12 ஆண்டவர் வரக்கூடிய ஒரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன், அதாவது ரிவார்ட் என்னோட கூட வருது. அப்ப ஆண்டவர் வரும்போது சும்மா வரல. இப்ப ஊருக்கு யாராவது போயிட்டாங்கன்னா பசங்க எதிர்பார்த்துக்கிறாங்க, டாடி வராரு அப்படின் போது அவர் என்ன வாங்கி வர்றாருன்றதா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ நம்ம கூட பவுல் சொன்ன மாதிரி நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன், ஆண்டவர் வரும்போது எனக்கு நீதியின் கிரீடத்தோட வரப்போறாரு. சோ அந்த அப்ப ஆண்டவர் சும்மா வரல பாஸ்டர், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு அங்க வேல்யூ இருக்குதுன்றார். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தியா, அதை கூட எழுதி வச்சு பாரு. சோ நீங்க சொன்னீங்க பாரு ஆரம்பத்துல, சிறியவர்களா இவங்களுக்கு நீ என்ன செய்தது, எனக்கு செய்த மாதிரி. சோ நிச்சயமா when Christ is going to come 3 things இருக்குதுங்க.
ஒன்று அவர் ரிவார்டு எடுத்துன்னு வரப்போறாரு, ரெண்டாவது டு ரிசீவர்ஸ் ஜான் 14:3 சொல்றாரு, உன்னை நான் சேர்த்துக்கொள்ள வரப்போறேன். அப்புறம் மத்த 25:19 கணக்கு கேட்க வரப்போறேன். நமக்கு கொடுத்த தாளந்து, நமக்கு கொடுத்த டைம், நமக்கு கொடுத்த பணம் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இது சில பேர் எப்படின்னா பணம் வந்தால் நான் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிடுறேன். இன்னும் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம். பிறகு நம்ம கொடுத்த வரங்கள் 5 தாளந்து கொடுக்குறாரு, 10 பண்ணிடுறோம். 2 தாளந்தை 4 பண்ணுறான், 1 தாளம் வாங்கினா மண்ணில் பச்சை வைக்கிறான். அப்போ கணக்கு கேட்குறாரு, நீ என்ன பண்ண, இந்த பூமியில் உனக்கு இவ்வளோ வரம் கொடுத்தனே. சில பேருக்கு பாடக்கூடிய வரம் இருக்கும், சில பேர் பிரசங்கம் பண்ணலாம், சில பேர் மற்றவங்களுக்கு காஸ்பிள் சொல்கிறாங்க. எவ்வளோ வரங்குது, அதை ஆண்டருக்காக யூஸ் பண்ணால் நிச்சயமாக பரலோகத்தில் ரிவார்டு உண்டு. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏராளமான காரியங்கள் பாதியில நிற்க வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பேசப்பட காலம் முன்னே அப்படியே இருக்குது. அதே நேரத்தில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து தொடங்கணும், அதுவும் அப்படியே பேசப்படாது அப்படியே இருக்கிறது. இன்னும் இப்போ நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அவங்க இந்த ரிவார்டை குறித்து தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. ஏறக்குறைய காரியங்கள், நிறைய காரியங்கள் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். ஆனால் இந்த எபிசோட் முடிகிறது. அடுத்த எபிசோடில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம் ரொம்ப தெளிவாய். நான் இப்போ இங்கே உட்காந்து பேசும்போது நம்ம பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்ன தெரியுமா, அவருக்குள்ளே பேச பேச புதையல் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வசனம் என்பது வந்து கொண்டே இருக்குது. அதுதான் வந்து ஆவியானவர் செய்கிற காரியம். நாங்கள் ஏதோ ஆயத்தத்தோடு வந்து இங்கே ப்ரீ பிளான்ட் பண்ணியெல்லாம் உட்கார்றது கிடையாது. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உட்கார்றோம், ஆரம்பிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து தேவ வசனத்தை ஆராயுங்கள், நித்தியத்தை எதிர்பார்த்து உலகத்தில் நீதியாய் வாழ பழகுங்கள். மீதியான காரியத்தை அடுத்த எபிசோட நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போது நம்ம பாஸ்டர் அவங்க உங்களுக்காக ஒரு ஜெபிக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த பகுதியை நான் முடிக்க போகிறோம். பாஸ்டர் ஜெபிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிங்க. தயவுசெய்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை சந்திங்க, என் வாழ்க்கையை நீர் மாற்றுங்க, அந்த நித்திய ஜீவனுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க, நானும் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு, அங்கே வெகுமானுங்க ரிவார்ட்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் கேளுங்க. ஆண்டு கொடுப்பார். பரலோகத்தில் வாசமன்ற எங்கள் தேவனே, வானாதி வானம் கொல்லா தேவனே, சர்வ வல்லமுள்ளவரே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நித்திய வாசியே, இட்டர்னல் காட், நித்திய பிதாவே, உண்மை சோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் ஏசப்பா நாமத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டு நீர் பேசி கொண்டிருக்கிறியாப்பா. நாங்க நினைக்காத வார்த்தைகளெல்லாம் இங்க கிடைக்கிறது கர்த்தாவே, அது நீர் தான் பேசி கொண்டிருக்கிறீர். இதுக்கு இந்த வசனங்களுக்கு தடை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் உங்களுடைய ரத்தத்தினால ஜெயத்தை நாங்கள் உரிமை பாராட்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தரும் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தை வீண் விருதா போகாதபடி என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வராதுன்னு சொல்லி, இந்த வார்த்தை வெறுமையாய் வராதபடி அவங்களுக்குள்ள 100, 60, 30 பலன் கொடுக்கும்படியா இயேசு ரட்சகர் நாமத்தில் நித்திய ஜீவனுக்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம், பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க மூலியமாய் ஆண்டவர் பேசின நிறைய காரியங்கள் ஒருவேளை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல நிறையா ஊழியர்களோடு தொடர்ந்து பேசுகிறதுனால அந்த வசனத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுக்குள்ளே இருக்கலாம். அவர் வரும்போது புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய நோக்கங்களில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே அடுத்த நிகழ்ச்சியிலும் எதிர்பார்த்திருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். தீயமான செயல்களுக்கெல்லாம் தேவன் விலகி காப்பார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.